கொடைநாடு கொள்ளை வழக்கில் சிபிசிஐடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரிக்க முடிவு செய்துள்ளது. தொடர்ந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களையும் மத்திய அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இனிவரும் காலகட்டத்தில் அதிமுகவுடைய இன்னொரு வலிமையான தலைவராக திரு செங்கோட்டையனை உருவாக்குவதற்கான வேலையை தலைமையிடம் செய்வதாக பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. 2026 திமுகவுக்கு எதிரான வலிமையான ஒரு கூட்டணியை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உருவாக்குமா என்பதை எல்லாம் தொடர்ந்து இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நேற்றைய தினம் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறார், ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதற்கு முன்னால் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து அவர் பேசியதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட இதற்கு முன்னால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று சந்தித்தது, அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று சந்தித்தது என இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அப்படி பேசப்பட்டதின் அடிப்படையாக பார்க்கப்படுவது என்ன? கடந்த மாதம் கோவையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் விவசாயம் சங்கம் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பாராட்டு விழாவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கெடுத்தார். அவருக்கான பாராட்டு விழாவாக பார்க்கப்பட்டது. அதே மேடையில் திரு எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து மற்ற அதிமுகவுடைய தலைவர்களுடைய மிக முக்கியமான புகைப்படமாக அம்மையார் ஜெயலலிதா, திரு எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படங்கள் மிக கவனமாக தவிர்க்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு செங்கோட்டையன் அவர்கள். இதனை தொடர்ந்து செங்கோட்டையனுடைய இந்த பேச்சுக்கு பின்னால் பாஜக செயல்படுவதாகவும் கிட்டத்தட்ட பல மாவட்ட செயலாளர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவராக இருப்பதாக ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். இதையெல்லாம் உணர்ந்த பிறகு தற்போது டெல்லி மேலிடத்தில் குறிப்பா திரு அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடைய இன்றைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார். சந்திக்கிற போது அவர்கள் பேசப்பட்டதாக கூறப்படுகிற முக்கியமான செய்தியில் ஒன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பற்றி பேசினோம் என்று இவர் பதிவிடுகிறார். அதை தாண்டி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிற மிக முக்கியமான செய்தியாக நடக்க இருக்கிற 2026 தேர்தலில் அதிமுக எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க இருக்கிறது என்று கேட்டதாகவும், இந்த கூட்டணியில் பிஜேபி இல்லாது இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா, நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளை எல்லாம் அதிமுக அணியில் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்வதாகவும், குறிப்பாக பிஜேபி இல்லாத அணியை உருவாக்க விருப்பப்படுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவிடம் பேசியதாக கூறப்படுகிறது. காரணம், கடந்த தேர்தலைப் போலவே இந்த தேர்தலிலும் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பான அலை மிக கடுமையாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி சிறுபான்மையினர் ஓட்டு மிகப்பெரிய அளவில் 2021 சட்டமன்ற தேர்தலானாலும் சரி, அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சிந்தாமல் சிதறாமல் மிக கவனமாக திமுகவிற்கும் திமுகவுடைய கூட்டணிக்கும் சென்றதற்கு காரணம் பிஜேபி அதிமுக கூட்டணியை அந்த மக்கள் விரும்பவில்லை. இதையெல்லாம் அவர் ஒரு ஃபேக்டாக எடுத்து வைத்திருக்கிறார். ஒருபோதும் தற்போது இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோடு உடன்பட முடியாது என்றும், ஒன்று அவரை மாற்ற வேண்டும் அல்லது அவரை கட்டுப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் தாண்டி தொகுதி பங்கீடு தொடர்பாக, குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்தில் எத்தனை தொகுதிகளை ஒதுக்குவது, எந்தெந்த தொகுதிகளை யாருக்கு ஒதுக்குவது என்கிற மாதிரியான பேச்சை நாங்கள் மாநில தலைவரிடம் பேச மாட்டோம், நேரடியாக டெல்லி தலைமையிடம்தான் பேசுவோம் என்றும் எடப்பாடி அவர்கள் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அடிப்படையில் தற்போதைய கூட்டணியை அறிவிப்பதில் இருக்கிற சிக்கல் என்பது, தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவை சார்ந்தவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
2026 தேர்தலுக்கு தயாராகிறார்கள். ஒருவேளை கூட்டணி அமைகிற பட்சத்தில் கூட்டணி தற்போதே அறிவித்தால் குறிப்பிட்ட சில தொகுதி பாஜகவிற்கு செல்லும் என்கிற நிலை எழுகிற பொழுது தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிற அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அந்த பகுதியில் வேலை செய்வதை குறைப்பார்கள். இப்ப தான் முன்வந்து தன்னுடைய சொந்த செலவில் வேலை செய்து, ஆனால் அந்த தொகுதி வேறொரு கட்சியை சார்ந்தவருக்கு, குறிப்பாக அதிமுகவை சார்ந்த நபருக்கு போவதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அப்படி செலவு செய்வதை விட அதை நிறுத்தி வைப்பது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கும். இதையெல்லாம் உணர்ந்து தற்போது இந்த கூட்டணியை அறிவிப்பதிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயங்குகிறார். ஆக இந்த நிபந்தனையெல்லாம் தாண்டி இந்த கூட்டணியை ஒப்புக்கொண்டாலும் அதை அறிவிப்பதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. டெல்லி மேலிடம் கட்டாயம் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை கொடுப்பதையும் தாண்டி இந்த கூட்டணி அறிவிப்பை இப்பொழுது அறிவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயங்கி வருகிறார். தயக்கத்தோடு தான் தற்போதும் இருக்கிறார். அதே வேளையில் டெல்லி தலைமை வைத்த மிக முக்கியமான கோரிக்கை என்பது கட்சியை வெளியே சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்று. அதிலும் அவர் உடன்படவில்லை. ஆக இந்த நிலையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது டெல்லி கொடுத்த அழுத்தத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கற்றுக்கொண்ட பாடமாக பார்ப்பது அடுத்து வருகிற தேர்தலில் கட்டாயம் பிஜேபியோடு கூட்டணி வைக்க வேண்டும். அப்படி வைக்காத பட்சத்தில் அடுத்து வரும் மாதங்களில் ஏதாவது இதிலே தயக்கம் காட்டினாலும் கூட அவர்கள் அதற்கு மற்றொரு நபராக, வலிமை மிக்க நபராக, அதிமுகவில் ஆளுமை மிக்க நபராக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையனை முன்னிறுத்துவதற்கான எல்லா வேலையையும் இன்றைக்கு மத்திய பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது என்கிற தகவல் தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மிக கவனமாக பிஜேபி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றி அதை திரு செங்கோட்டையன் அவர்கள் கையில் கொடுப்பதற்கும், அவரை அந்த கட்சியின் அடுத்த ஆளுமை மிக்க தலைவராக மாற்றுவதற்கும், அது பொதுச் செயலாளர் பொறுப்பானாலும் சரி, அதை தாண்டி அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு பிஜேபி மேலிடம் தயாராக இருப்பதாக செய்திகள் பேசப்படுகிறது. ஏற்கனவே இரட்டை இலையை முடக்குவதாக இனிவரும் காலங்களில் அறிவிக்கப்படலாம். அதை தாண்டி தற்போது இந்த கொடநாடு கொலை வழக்கில் சிபிசிஐடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரிக்க தயாராகி வருகிறது. இந்த குற்றவாளிகளில் கிட்டத்தட்ட 15 பேரை இவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரிப்பதற்கும் சிபிசிஐடி தயாராக இருக்கிறது. மொத்தத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிகரான ஒரு தலைவராக அனைத்து இந்திய அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு செங்கோட்டையன் அவர்களை முன்னிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அதிகபட்சம் அழுத்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கொடநாடு கொலை வழக்கில் சிறைக்கு அனுப்புவதற்கு கூட தயார் நிலையில் இருப்பதாக பேசப்படுகிறது. கட்சியிலிருந்து, பொறுப்பிலிருந்து அவரை விலக்குவது, அதிகாரத்தை திரு செங்கோட்டையன் கைக்கு மாற்றுவது, பிறகு சிறைக்கு அனுப்புவது, இதையெல்லாம் தாண்டி அவருடைய மகன், அவருடைய சம்பந்தி உட்பட குற்ற வழக்கில் அவர்களுக்கு மேலும் கூடுதலாக அழுத்தம் கொடுப்பதற்கு டெல்லி மேலிடம் தயாராக இருப்பதாக தகவல்கள் இன்றைக்கு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த நிலையில் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அமித்ஷாவுடைய சந்திப்பு, கூடுதலாக அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய சந்திப்பு எல்லாம் இனிவரும் காலங்களில் இந்த அரசியல் வட்டாரத்தில் என்னவாக பார்க்க இருக்கிறது, எதை நோக்கி நகர இருக்கிறது. 2026 தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணியாக தற்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி. அதற்கு எதிரான வலிமையான கூட்டணியை உருவாக்குவதற்கான வாய்ப்பை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கையில் வைத்திருக்கிறாரா அல்லது டெல்லி மேலிடம் முடிவு செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்க.